உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கா? இன்னும் சபைக்குள்ளே சண்டை நடக்குது, கமிட்டியில் அடிதடி நடக்குது, போதகர் பாஸ்டருங்கிற பேரில் அக்கிரமம் பண்ணுற ஆட்கள் இருக்குது, ரெவரண்டுங்கிற பேரில் அக்கிரமம் பண்ணுற ஆட்கள் இருக்குது, பிஷப்புங்கிற பேரில் சொத்தை விற்கிற ஆட்கள் இருக்குது. நீங்கள் எங்கே பரிசுத்தமாக இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், இப்போ ஒரு கொடுமை போயிட்டு இருக்கு. சினிமா பாட்டு படிச்சுருக்காரு ஒருத்தர், எங்கே ஃபுல் பீட்டில் நின்று சினிமா பாட்டு படிக்கிறாரு. விசுவாசத்தினுடைய பலன் சினிமா பாட்டு படிக்கிறது இல்லை. சினிமா பாட்டு பாடாமல், சினிமாவை பார்க்காம, கெட்ட வார்த்தை போடாமல், அநியாயம் பண்ணாமல், அக்கிரமம் பண்ணாமல், விபச்சாரம் பண்ணாமல் உண்மையாக ஒருத்தன் பரிசுத்தமாக வாழ்கிறதான் விசுவாசத்தினுடைய பலன். கொஞ்சம் யோசிங்க. நாங்கள் 10 வருஷம் விசுவாசி, நாங்கள் 50 வருஷம் விசுவாசி, நாங்கள் பாரம்பரியம் உள்ளவங்க. பாரம்பரியமாக நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களே, நீங்கள் பரிசுத்தமாக ஆயிருக்கீங்களா? உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கா? உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு தூய்மை ஆகணும் தெரியுமா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க கிறிஸ்து அளவுக்கு வரணும். ஒரே நாள் ஆக முடியாது. அதனால தான் அவர் சொன்னார், பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். கொஞ்சம் யோசிங்க. விசுவாசனுடைய பலன் என்ன? இருதயத்தை கர்த்தர் சுத்தமாக்குவார். நீங்கள் விசுவாசித்து அவர்கிட்ட வரும்போது சுத்திகரிக்கப்படுவீர்கள். பைபிள் சொல்லுது, உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம்னு போட்டிருக்கு.